ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிற ஜனக்காரி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் அழைத்து வாங்க ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்துக்கு அழைத்து வாங்கப்பா. எல்லா தடைகளையும் உடைத்து ஆண்டவரே நீங்கள் கூட்டிக் கொண்டு வாங்க அப்பா ஆண்டவரே. எல்லா தடைகளையும் உடைத்து ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்தை நிரப்புங்க அப்பா ஆண்டவரே. எல்லாரும் உண்மை பாட ஆண்டவரே, உண்மை துதிக்க ஆண்டவரே, புதிய பலனை கொடுக்க ஆண்டவரே, கிருபை செய்ய போகிற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாம் வழி நடத்த போகிற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஆவியால் வழி நடத்துங்க ஆண்டவரே, அக்கினியால் வழி நடத்துங்க அப்பா ஆண்டவரே. கிருபை பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த வேலை பொழுது ஆண்டவரே சங்கீத பதிக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. சங்கீத வாசிக்க ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவரே. அப்படி வசனம் ஆண்டவரே கடந்து செல்ல ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தில் வர ஆண்டவரே, கிருபை செய்ய புற காண்டி உமக்கு நன்றி அப்பா. ஒரு ஆறுதலாக இருக்க ஆண்டவரே, கிருபை செய்ய புற காண்டி உமக்கு நன்றி அப்பா. வார்த்தை மூலமாக பேசும் தெய்வம் நீர் அப்பா ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த வேலை பொழுது ஆண்டவரே வாசிப்புக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஆராதனை செய்ய ஆண்டவரே, கிருபை செய்ய புற காண்டி உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பாடல்லையும் ஆண்டவரே ஒரு அபிஷேகம் கடந்து செல்ல ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு புது பலன் கடந்து செல்ல ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு பிரியமான ஆராதனை செய்ய ஆண்டவரே, கிருபை செய்ய புற காண்டி உமக்கு நன்றி அப்பா. எல்லா பலவீனங்களை எடுத்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே, உம்மை பாட ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, கிருபை செய்ய புற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே, ஆண்டவரே மெசேஜ் காண்டி வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வார்த்தை மூலமாக நீங்கள் பேசுங்க அப்பா ஆண்டவரே. என்ன ஆண்டவரே இன்னும் உங்களோட பேசணுமோ ஆண்டவரே, வார்த்தை மூலமாக நீங்கள் பேசுங்க அப்பா ஆண்டவரே. அந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் மனதில் வைத்துக்கொள்ள ஆண்டவரே, கிருபை செய்ய புற காண்டி உமக்கு நன்றி அப்பா. அதுபடி நடக்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் காண்டி வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே பாவத்தில் விழாமல் ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உமக்காண்டியோடு ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே சண்டே கிளாஸுக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. டீச்சர்ஸ் மேலே எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சின்ன பிள்ளைங்களாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குழந்தையெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. உமக்குள் வளர ஆண்டவரே, கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஒரு பிள்ளைனை கொடுத்தாண்டவரே, சுகத்தை கொடுத்தாண்டவரே, உமக்காண்டி வளர ஆண்டவரே, கிருபை செய்ய புற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. உமக்காக ஓட ஆண்டவரே, கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஆண்டவரே பெரிய காரியங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே காணிக்கை தசம காண்டி வருகிறோம் ஆண்டவரே. திருவின் காண்டி வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே 2 பாஸ்டர்ஸ் மேற்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சுகமேல கொடுங்க ஆண்டவரே. இன்னும் தினம் தினம் உமக்காண்டி ஓட ஆண்டவரே, கிருபை செய்ய புற காண்டி உமக்கு நன்றி அப்பா. இன்னும் வல்லமை அடுத்து பயன்படுத்த புற காண்டி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே பெரிய காரியங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே, ஆண்டவரே சாட்சி நேரத்துக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. ஒருத்தரும் உமக்கா சாட்சி சொல்ல ஆண்டவரே, கிருபை செய்ய புற காண்டி உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எவ்வளோ அதிசயம் அற்புதம் செய்தீரே ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து உமக்காண்டி சாட்சி சொல்ல ஆண்டவரே, கிருபை செய்ய புற காண்டி உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே தேசத்துக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. பிரான்ஸ் இந்தியா தேசம் ஆண்டவரே, இலங்கை தேசம் ஆண்டவரே, இஸ்ரேல் தேசத்துக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க அப்பா ஆண்டவரே. வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா சனங்களும் உண்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே, கிருபை செய்ய புற காண்டி உமக்கு நன்றி அப்பா. வசனம் ஒவ்வொரு தேசத்திலையும் கடந்து செல்ல ஆண்டவரே, கிருபை செய்ய புற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலை பொழுது ஆண்டவரே இலங்கையில் இருக்கிற சபை காண்டி வருகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே மேலும் மேலும் உமக்காண்டி அவங்க வல்லமையாக இருந்து ஓட ஆண்டவரே, கிருபை செய்ய புற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரை. தொடக்கம் வரை முடிவு வரை ஆண்டவரே கரம் இருக்கு ஆண்டவரை, கிருபை செய்ய புற காண்டி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த காரியம் மறந்துருப்பேனோ ஆண்டவரே, அதுக்காண்டி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரை தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரை. பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரை. தொடக்கம் வரை முடிவு வரை ஆண்டவரே உடைய கரம் கடந்து செல்ல ஆண்டவரை, கிருபை செய்ய புற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் நிரப்புங்க அப்பா ஆண்டவரே. நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. நீங்கள் ஒரு ஆறுதலை தாங்க ஆண்டவரே. நீங்களும் ஒரு அதிசயத்தை செய்யுங்க அப்பா ஆண்டவரே. ஒரு பலனை தாரும் ஆண்டவரே. ஒரு சுகத்தை தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்ய போகிற காணி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. 1லேருந்து 12 வரைக்கும் நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன், நீங்கள் ஒரு வசனம் வாசிங்க.
நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களே நேர்த்தியாய் வாசியுங்கள். அவர் நீதியினாலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்தியமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆமேன். தேடி வந்தீரே நந்தி ஐயா, தெரிந்து கொண்டீரே நந்தி ஐயா, தேடி வந்தீரே நந்தி ஐயா, தெரிந்து கொண்டீரே நந்தி ஐயா. நந்தி நந்தி இடைவிடா நந்தி உமக்கு தானே, இணையில்லாதே உமக்கு தானே, இடைவிடா நந்தி உமக்கு
ஐயா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ கர்த்தரின் நாரணம் என் கோட்டைக்கு மாணவர், அவர் எனக்கு முன்பாக கடந்து செல்கிறவராய் இருக்கிறார் என்று ஆண்டவர். அப்பா அவர் என் தேவன், அவர் என் நம்பிக்கையானவர் என்று தாவீது உம்மை துதித்தானே தகப்பனே ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா உம்முடைய நாமம் எங்கள் மத்தியில் உயர்ந்திருப்பதாக ராஜா. அப்பா உங்க கல்வாரின் ரத்தம் எங்களுக்கு முன்பாக உயர்ந்ததா இருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன் ராஜா. எங்கள் மீது அன்பு கூர்ந்து பலியானீரே ஆண்டவர். எங்களுக்காக நீங்க ஜெயம் எடுத்தீங்களே ராஜா. மரண பரியந்தம் எங்களை நினைச்சீங்களே ஆண்டவர். அப்பா உங்க அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்கள் மேல் வைத்த உங்க தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பலியான செம்மறி பாவங்களுக்காய் சுமந்து தீர்த்தவரே அப்பா உம்மை துதிக்கிறேன் ஆண்டவர். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவர் யோவான் உம்மை உயர்த்தினார். உம்மை துதிக்கிறேன் ராஜா. நீர் எத்தனை பெரியவருங்க ஆண்டவர். அப்பா உம்மை துதிக்கிறேன் ராஜா. அவர் பாதரட்சின் வாரை அவிழ்ப்பதற்கு தகுதி அல்ல என்று தகப்பனே. அப்பா அப்பா எவ்வளவாய் தன்னை தாழ்த்தினாரே. அப்பா உம்மை துதிக்கிறேன் ராஜா. உன்னதத்தில் வீற்றிருக்கிறவரே, மகிமையின் ராஜாவே உம்மை துதிக்கிறேன் அப்பா. எங்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே உம்மை துதிக்கிறேன். மனுஷர் காணக்கூடாதவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா. சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவரே, ஒருபோதும் சாமாவே உள்ளவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அவர் ஆல்பா ஒமேகாவுமானவர், அவர் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருப்பவரே உம்மை துதிக்கிறேன். உம்முடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவமாய் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன் ராஜா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் வந்தேன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறேன். அவர் எங்களுக்காக பரிகாரி ஆனாரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. இந்த பூமியிலே உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களுக்காய் சிந்தப்பட்டதே உம்மை துதிக்கிறேன். எங்கள் ரட்சிப்பின் தேவனே உம்மை துதிக்கிறேன். எங்கள் நேசகுமாரரே உம்மை துதிக்கிறேன். எங்கள் தேற்றரவாளரே உம்மை துதிக்கிறேன் அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர் தாமே ஆண்டவர் எங்களில் அன்பு கூர்ந்து எங்களை பாவங்களர் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி எங்களை தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் நிலை நீக்க எங்களை ஆசாரியராக ஏற்படுத்துகிற தகப்பனே. அப்பா உமக்கு முன்பாக நாங்கள் நீக்க ஏமாத்திரம் ஆண்டவர். நீர் பெரியவர் ராஜா. அப்பா நீங்க துதிக்க பாத்திரருங்க ஆண்டவர். ஒருவர் உமக்கு முன்பாக நினைப்பதில்லையே தகப்பனே ராஜா. அப்பா ஆமை துதிக்கிறேன் அப்பா. மனுஷகுமாரை நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அவன் ஏமாத்திரம் ஆண்டவர். இன்றைக்கு பூத்து நாளைக்கு உதிர்ந்து போவான் என்று சொன்னீங்களே தகப்பனே. அப்பா நாங்கள் ஏமாத்திரம். எங்களை கண்ணோக்கி நான் பார்ப்பேன் என்று சொன்னீங்களே அப்பா. உங்களை பழுகும் பெருகும் சொன்னீங்களே ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. பாமை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க.
உடையவராய் மை துதிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம். மகிமை மாட்சிமைக்கு உரியவர் அப்பா. மை துதிக்கிறேன் ஆண்டவர். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிற முடியும் வார்த்தை மகிமைப்படுத்தி இருக்கிறவர் அப்பா. மை நன்றியோடு மை துதிக்கிறேன் ராஜா அப்பா. மை துதிக்கிறேன் அப்பா. என் நேசரே மை துதிக்கிறேன். உள்ளங்காலே வரைந்திருக்கிறவரே மை துதிக்கிறேன். அழைத்தவர் உண்மை உள்ளவரே மை துதிக்கிறேன். முடிவு பரிந்தும் நடத்தி சொல்லுகிறவரே மை துதிக்கிறேன் ராஜா அப்பா. மை துதிக்கிறேன் அப்பா. உலகத்தின் முடிவு பரிந்தும் சதா நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னேன் தேவன். அவர் உயிரோடு எழுப்பினாரே மை துதிக்கிறேன் அப்பா. உம்மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு மை துதிக்கிறேன். மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் எங்கள் மேய்ப்பனும் நாங்கள் அவர் கைக்குள்ள நாடுகளாய் இருக்கிறோமே மை துதிக்கிறேன் அப்பா. எங்களை அறிந்தவரே மை துதிக்கிறார் ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறார் ராஜா அப்பா. உமக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அப்பா. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிற வல்லமை மகத்துவம் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது என்பதற்காக உம்மை துதிக்கிறார் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எங்களுக்கு ஜீவனை கொடுத்து வாழ வைக்கிற தெய்வமே அப்பா. உம்மை துதிக்கிறேன் ஆண்டவர். எல்லா இடர்களுக்கும் ஆண்டவர் வேடனுடைய கண்ணிக்கும் ஆண்டவரை பாழாக்கும் கொள்ளனுக்கு எங்களை தப்பு வைக்கிறேன் தகப்பனே ராஜா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ராஜா. உன்னதமானவரை மறைவில் எங்களை ஒளித்து வைக்கிறவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. தீங்கு நாள் எங்களை கூடாரம் மறைவினிலே மறித்து ஒளிப்பிடுத்தல் எங்களை அப்பா மறித்து வைத்து எங்களை பாதுகாக்கிறவரே உம்மை துதிக்கிறேன் ராஜா அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை தீங்கிலிருந்து எங்களை காப்பாற்றினீங்க ஆண்டவரே அப்பா. சத்துருவின் கண்களுக்கு எங்களை பாதுகாத்து கொண்டீங்க ஆண்டவரே அப்பா. பொல்லாத கொள்ளை நோய்களுக்கு எங்களை தப்புவித்தீங்க ராஜா. உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். என் நாமத்தினாலே ஆண்டவர் இருமுவர் செபிக்கிற இடத்தில் ஒரு மனமாய் துதிக்கும் போது நாங்கள் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்னீங்க தகப்பனே. எங்கள் மத்தியிலே அசைவாடும் ஆவியானவர். அன்று சாலமோன் மண்டபத்திலே உலாவின தேவனே. அன்று சீஷர்கள் நடுவில் மத்தியில் உங்களுக்கு சமாதானம் என்று அவள் மத்தியில் உலாவின தேவனே அப்பா. எங்கள் சமூகத்தில் நீங்கள் கடந்து வாங்க. உங்க பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே அப்பா. உம்மை துதிக்கிறேன் ராஜா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை
ஆண்டவரே அப்பா சகல பிரஸ்தாபத்தை பார்த்து வார்த்தையை மகிமைப்படுத்துகிறேன் அப்பா எங்கள் ரட்சிப்பின் தேவன் ஆண்டவரே எங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியிலே உயர்ந்திருப்பாராக கிருபை பெருகிறப்பா உங்க மகிமை இறங்குகிறப்பா துதிப்பமா மகிமையின் ராஜாதி ராஜாதி ராஜாவே தேவாதி தேவனே மகிமையின் மகத்துவமானவரே கிருபை நிறைந்தவரே கிருபையினால் எங்களை வழி நடத்துகிற தெய்வமே உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே பலமான தேவனே பலப்படுத்துகிற ஆவியானவரே நம்மோடு இருந்து அசைவாடு ஜீவனுள்ள ஆண்டவரே எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற அற்புதமான தேவனே உம்மை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே கர்த்தரே சொன்னீரின் சமூகத்தை தேடுங்கள் அப்பொழுது நான் உங்களை நிரப்புவேன் என்று சொன்ன தேவனே உங்க நாடி வந்த பிள்ளைகள் ஓவினாரை கத்தருக்கென்று ஒப்பு கொடுத்து பரலோக தேவனை சுத்த ஆவியானவரை சோத்தரிக்க துதிக்க வந்திருக்கிறோம் கைகளை உயர்த்தி ஈவாதி தேவனை நாங்கள் ஒரு சிலர் சிறிய கூட்டமாக இருந்தாலும் மகிமை உள்ள ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் அவர் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் ஆகவே நாமே மறந்து ஜீவனுள்ள தேவனை நோக்கி துதிப்போம் துதிக்கிறவர்கள் ஆண்டவருடைய மகிமையை காண்பார்கள் அவருடைய மகத்துவத்தின் பிரசனத்தை சரீரத்திலே காணும்படி ஆண்டவர் எங்கள் பலவீனத்தில் ஆண்டவர் உன் பலன் பூரணமாக விளங்கும்படி எங்களுடைய எல்லா காரியங்களும் நீ நிறைவாக்கும்படியா இப்பொழுது கர்த்தாவே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தயவுள்ள ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர் மன உருக்கமுள்ள ஆண்டவர் தேடி வந்து ஆசீர்வதிக்கிறவர் உன்னை தேடி வந்து ஆசீர்வதிக்கிறவர் இந்த வேளையில் அற்புதமான தேவன் அதிசயங்களை செய்வர் நீங்க சோர்ந்து போகாதபடி விழித்திருந்து என் தேவனுடைய மகிமையை காணும் வரைக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நரம்புகள் எலும்புகள் எல்லாம் பலவீனமற்ற நேரத்திலும் கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து எலும்பு சீயோடு இதே என் வசனத்தை தரித்துக் கொண்டு தேவனுடைய நாமத்தை கொண்ட பிள்ளைகள் இப்பொழுது அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் இந்த வேளையிலே நாங்கள் சிறிய கூட்டமாக இருந்தாலும் உரத்த சத்தத்தில் ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருப்போம் மகிமையின் ராஜாங்களை நிரப்பும்படியாய் கிருபையின் தேவனுடைய நாமத்தை அறிந்த தேவ பிள்ளைகள் இப்பொழுது அவருடைய மகிமை பிரகாசிக்கத்தக்கதா என் தேவனை துதிப்போம் துதிக்கிறோம் ஆண்டவரே துதியல் மத்தியிலே இருப்பவரே துதிக்கிறோம் 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 ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ஆண்டவரே நான் வாழ்வது உங்க கிருபை நான் வாழ்வது உங்கள் தயவு நான் வாழ்வது உங்க கிருபை நான் வாழ்வது உங்கள் தயவு என் உடலோ உள்ளம் எல்லாம் அப்பா உமக்காக தானே அப்பா அப்பா உமக்காக தானே அப்பா அப்பா இசப்பா அப்பா இசப்பா அப்பா இசப்பா அப்பா இசப்பா நான் வாழ்வது உங்க கிருபை நான் வாழ்வது உங்கள் தயவு நான் வாழ்வது உங்கள் கிருபை நான் வாழ்வது உங்கள் தயவு துன்ப நேரத்திலும் என் பாடுகள் வேலையிலும் துன்ப நேரத்திலும் என் பாடுகள் வேலையிலும் பலந்தந்து காப்பவரே இன்று திடங்கொள்ள வைப்பவரே சொல்லுவோம் பலந்தந்து காப்பவரே இன்று திடங்கொள்ள வைப்பவரே
அவர் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து எங்களை காத்துக் கொள்கிறவர், எங்களை கைவிடாதவர், என்று நம்மை பாதுகாக்கிற இயேசு இப்பொழுது உன்னை நடத்தி கொள்கிற ஆண்டவர் எங்களை தொடுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் மேல் இரக்கமுள்ளவராய் வருவாராக. அப்பா உமக்காகத்தானே அப்பா, அப்பா உமக்காகத்தானே அப்பா.
ஏசப்பா அப்பா ஏசப்பா அப்பா ஏசப்பா அப்பா ஏசப்பா அப்பா ஏசப்பா கிருபையும் இரக்கமும் உள்ள நல்ல ஆண்டவரே, எம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாம் ஆகும் என்று வாக்களித்த எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவரே, அருமையான வேளையிலே சபை கூடி வந்திருக்கிற நாட்கள் சுவாமி பிதாவே, நீ முன்குறித்தபடி எங்களை அழைத்திருக்கிறீர். நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களும் எங்களோடு பேசுகின்ற வார்த்தைகளை ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை கேட்டு அதன்படி போகிறவர்களாக அல்ல, அதன்படி வாழ்க்கையை மாற்றி அமைக்கத்தக்கதா அன்னத்தினமும் நீர் உணவு உண்ண எங்களை போஷிக்கிற மன்னாவை ஆண்டவரே, நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் அறிந்து அவைகளை ஆண்டவரை புரிந்து உடைய சத்தியத்துக்குள் கடந்து செல்ல அடியேனையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை வந்து கொண்டு இருக்கிறவர்களை இயேசு கிறிஸ்து உன்னதமான நாமத்திலே ஒப்புக்கொடி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் இந்த நாளும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வருஷங்கள் காலங்கள் கடந்து செல்கிறது. மே மாதம் முதலாவது வாரம் நாங்கள் வந்திருக்கிறோம். இனி இந்த மே மாதம் முடிந்து அடுத்த 6ஆம் மாதம் வரும்பொழுது அரை வருஷம் முடிகிறது. வருஷங்கள் கடந்து போகிறது, மனிதனுடைய இயல்பும் கடந்து போகிறது. ஆனால் ஒன்று மட்டும் நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது கடந்து போனாலும் இயேசுடைய வருகை நிச்சயம் என்பதை நாங்கள் அறிந்து உன்னதமான ஆண்டவரை தேடி ஆண்டோடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எத்தனை ஆமென்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய அன்பையும் நாம் விட்டு விடாதபடி முடிவு பரியந்தம் ஆண்டோடைய ஆவிக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்ல ஆவியானவங்களை வழி நடத்துவாராக. இந்த நாளும் உங்கள் மத்தியில் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் பேசும்படி ஒரு காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். எங்களுக்குள்ளே ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக அவசியமான ஒரு காரியம் என்னவென்றால், எங்களுக்குள்ளே ஒரு மனம் இருக்க வேண்டும், ஒரு மனப்பாட்டின் ஐக்கியம் இருக்க வேண்டும், ஒரு மனம் செயல்பாடு இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்யும்படியா பல கோடி தெய்வங்கள் வாழ்கிற இந்த நாட்களில் ஒரு தேவனாய கர்த்தரிடத்தில் நாம் ஒரே ஆத்துமாக்கள் ஒன்று கூடி ஜீவனுள்ள தேவனை ஒருவனப்படும் பொழுது அவர் தன் மகிமையை நமக்கு வெளிப்படுத்த உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நமக்கு தெரிந்த அநேக ஆசீர்வாதமான அதிகமாய் வாசித்துக் கொள்கிற ஒரு சங்கீதம் தான் என்ன சங்கீதம் 133வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். 133:1 வாசிக்க கேட்போம். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இதிலே தேவனுடைய அந்நிய ஐக்கியத்தின் உறவை நாம் வெளிப்படுத்தி இதன் அடிப்படையில் தேவன் நமக்கு என்ன பேசுகிறார் என்பதை நாம் நாங்களே உணர்ந்து கொள்வோம். 1வது அதிகாரம் சொல்கிறார், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மைகளும் எத்தனை இன்பமுமாக இருக்கிற. கரங்களை கட்டி ஆண்டவருக்கு சொல்லுவோமா? கரங்கள் இல்லையா? அல்லேலூயா. தேவஜனமே நன்று புரிந்து கொள்ளுங்க. இதோ சகோதரர்கள் தேவனுடைய சமூகத்திலே கூடி வருகிற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரால் அழைக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொண்ட என்னுடைய தேவஜனமே, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உண்மையான அந்த உணர்வை எப்படி நாம் அடைய வேண்டும் என்றால், ஒருவனப்படும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் ஒருவருக்கு ஒரு விதமான எண்ணங்கள் சிந்தனை இல்லாமல் ஒரே ஆவிக்குள்ளாக ஒரே தேவனை ஒரே ஞான சத்துக்குள் நாங்கள் வழிநடத்தப்பட வந்திருக்கிற நாங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கள் இருதயங்களில் ஒரே சிந்தை இருக்க வேண்டும், ஒரே நோக்கம் இருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது எத்தனை நன்மைகளையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. ஆமென் என்று சொல்லுங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. அதோடைய பலன் என்ன தெரியுமா? வாசிங்க 2வது வசனத்தில். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு. இங்கே அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காராய் ஆசாரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய பந்தியிலே உட்கார தேவன் அங்கே மோசைக்கு பின்னே மோசையின் இடத்திலே ஒரு தேவன் யாரோட போல அழைக்காவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது என்ற வாக்குத்தத்தத்தின்படி இங்கே ஆரோனின் சிறையில் மேல் ஊட்டப்பட்டு தேவஜனமே, அப்படியானால் ஆரோன் மேலே அந்நாட்களில் அபிஷேகம் என்னையோ அல்லது ஆண்டோடைய ஆவியானோடைய அந்த இடத்துல ஜனங்களால் அவனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டதல்ல. அவன் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவ மனிதன் அழைத்த அந்த தேவ மனிதனுக்குள்ளே தேவனுடைய ஆவியானுடைய வல்லமையும் கிருபையும் பிரகாசத்தின் அபிஷேகம் அவன் மேல் ஊற்றப்பட்டது. ஒருமுனப்பட்ட அந்யோன்யம் வரும்பொழுது அழைக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் மேலே ஒருமுனப்பட்ட அந்த ஆவியோடையவர்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர முடியும். அவர் எங்களுக்குள் இருக்கிற அந்த ஆசாரிப்பு அழைப்பை தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வைத்திருக்கிறார். ஆகவே அந்த ஆரோனின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடி மேல் வடிந்தது. அவ்வளவு அவருடைய தாடி மேல் நிறைவாய் வந்து அவருடைய அங்கி என்றால் உச்சந்தலைந்து உள்ளங்காலை அவன் போட்ட ஆடை மேலே அந்த பிரசன்னம் கடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். எத்தனை உங்கள் மத்தியில் ஆவியான கிருவியா நடத்துவார். ஒருவனப்பட நீங்கள் செத்தப்பணமாக இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்றீங்களா? எல்லாரும் வாயை திறந்து நீங்கள் பேசுங்க. அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் என்பது பொழுது உணர்வோடு நீங்கள் ஆசைப்பட வேணும். தேவ பிரசன்னத்தை நீங்கள் உள்ளத்தில் இருந்து அதை கேட்டுக்கொள்ள வேணும். எதை ஒன்றும் கடமையை முடித்தோம் என்று சொல்லாமல் உங்களுக்குள் தேவ கிருபை நடக்குமானால் நீங்கள் தான் சாட்சி. ஆமென்னு சொல்லுங்க. நீங்கள் பேசும்பொழுது தான் தேவன் அதை அக்செப்ட் பண்ணுவார். ஆமென்னு சொல்லுங்க. இந்த அபிஷேகம் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா, நீ ஒருமுனப்பட்டு அந்த விருப்பத்தை நீ தேவனிடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாஞ்சி அந்த ஆவல் உங்களுக்குள்ளே வர வேண்டும். திருப்பி வாசிங்க 2வது வசனத்தை. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலம். என்ன தைலம்? நல்ல அபிஷேகம். ஆமென்னு சொல்லுங்க. நல்ல பிரசன்னம். எங்களுக்குள்ள நல்ல தேவ பிரசன்னம் வரணும்னா எது முக்கியம்? ஒருவனப்பாடு. ஒருவருக்கொருவர் ஒரே ஆலோசனை சிந்தை உடையவளாக, தரிசனத்துக்குரியவளாக, ஒரே தேவனை ஆராதிக்கிற சிந்தை எங்கள் வாழ்க்கையில் காணப்படும். அப்பொழுதுதான் அழைக்கப்பட்ட ஆவி அந்த ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் இந்நாட்கள் எங்கள் மத்தியிலும் கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். பெற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் கீழ் வசனம் சொல்வது எப்படி என்றால், ஏர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஆமென். உங்களை கரங்களை தட்டுங்க. உங்கள் கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சீயோன் பர்வதம் என்றால் ஆண்டவர் சமூகத்தில் கூடி வருகிற தேவனுடைய பிள்ளைகளின் மத்தியில் இறங்கி பனிக்கொப்பாரு. பனி என்றால் என்ன பனி? ஆவியான அவ உலகப்பிரவான ஐஸ். நேற்றைய நாள் நாங்கள் பார்த்தோம். எல்லாம் இங்கே இந்த பகுதியிலே நான் இவருடைய பக்கம் இருக்கும் பொழுது இப்படி பெரிய பெரிய கல்ல ஆறு வீசுகிற மாதிரி எரிகிற போல தேவன் பரத்திலிருந்து வீசினார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பனிக்கட்டி மகிமை எங்களுக்குள்ள ஊறி வந்து அந்த குளிர்மையின் வல்லமையை தருவதற்கு ஆண்டவர் ஆஸ்வாதமிக்கவே அவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். நாங்கள் அதற்கு ஒருவினப்பாட வேண்டும். எங்களுக்கு வேற்றுமைகள் எங்களுக்குள்ள ஒருவிடமாக ஐக்கியம் அன்பில்லாமல் ஒருவர் நாங்கள் ஏதோ ஒரு கடமைக்கு வந்து போகாமல் அங்கு ஒரே தேவனை ஆராதிக்க இன்றைக்கு அநேக இடங்களில் அநேக காரியங்களை இன்றைக்கு அபிஷேகத்தின் தைலத்தை மகிமையாக பெற்றுக்கொள்ளாத காரணம் எங்களுக்குள்ள உள்ளான மனசில் ஒருவனப்பாடு கிடையாது. வேற்றுமையான எண்ணங்கள். அவர் பெரியது, இவர் பெரியது, இவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன தெரியும் என்ற ஒரு எண்ணங்கள் கொண்டவளாக நாங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா நாம் ஒரே தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. எங்களுடைய ஜீவன் உள்ள தேவன் வரப்போகிறார். ஆனுடைய அவர் சொல்கிறார், இங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவாராக. அவர் நிச்சயமாக எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். மகா இன்றைக்கு பாருங்க, மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அப்போ மகா சபை என்றால் என்ன? மகத்துவமான தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற தேவ பிள்ளைகள் சபையிலே துதிப்பார்கள். அவர்களுக்கு
பயப்படுவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனையை நான் செய்கிறேன். அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தை உருவப்படும் பொழுது ஒரு பொருத்தனை பண்ணணும். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் சமூகத்தில் என்னை வெறுமையாக்கும், என் காரியங்களை எல்லாம் நீ அறிந்திருக்கிறேன், என்ன நான் இன்றைக்கு எல்லாத்தை விட்டு முன்பாக சிறுவேலை அறைந்து விட்டு உங்கள் சமூகத்தில் நான் ஓடி வருகிறேன். ஏன்னா மகா சபைக்கு நாங்கள் வருகிறோம், மகா தேவ சமூகத்திலே வருகிறோம். தாவீது அப்படி சொல்லுகிறான். சங்கீதம் 22 ஒன்றில் பாருங்க. 22 வாசி 22 வாசிங்க. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து என் சகோதரர் ஒருவனப்பட்டு நான் அறிவிக்கிறேன். சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. அப்ப சபை நடுவில் தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஏன் நம்ம சோர்ந்து போயிருக்கோம், ஏன் பலவீனமாக இருக்கு, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் உருவனப்படவில்லை, ஏன் என்னுடைய சரீரத்திலே நான் என்ன உருவனப்படுத்தவில்லை. நமக்கு எல்லாம் பலவீனம் இருக்கு, எல்லா போராட்டம் இருக்கு. ஆனால் நீ பிணங்களும் இணைந்து ஆண்டவரை முழுமையாக நீ ஆண்டவரை சிந்தியோடு வரும் பொழுது உன் நரம்புகள் எலும்புகளுக்குள்ளே கர்த்தர் பலத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார். அதுதான் சொல்லுகிறார் அவர் 22வது வசனத்தில், உம்முடைய நாமத்தை என் சகோதரர் அறிவித்து ஒருமுனப்பட்டு அறிவித்து சபையின் நடுவிலே உம்மை நான் துதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உம்மை நான் துதிப்பேன். அதற்கு கீழ் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். யாருக்கு? யாருக்கு பிள்ளை? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் மேல் பக்தியா இருங்க. எப்படி இருக்கடா? பயபக்தியா இருங்க. கர்த்தருக்கு பயப்படுறவர்களே, தேவன் இருக்கிறார் என்று, அவர் ஜீவிக்கிறார் என்று அவருக்கு பயப்படுறவர்களே அவரை துதியுங்கள். இன்றைக்கு தேவ பயம் நமக்குள்ள இல்லை. ஏதோ நாம் தேவன் மீட்டு விட்டார் என்று அந்த அன்பிலே நாங்கள் வந்தாலும் அந்த அனுதினமும் என்னை பார்க்கிற தேவன் அவருக்கு முன்பாக என்னை எந்த அளவுக்கு ஒப்புக் கொடுத்து அந்த உருவனப்பாட்டு ஐக்கியத்தோட என்னை முழுமையாய் ஒப்புக் கொடுக்க தெய்வ பயம் நமக்கு வேண்டும். தெய்வத்தின் பயம் நமக்கு இருக்க வேண்டும். தேவ ஜனமே, பயப்பட பயத்தினால நாம் எங்களை ஒதுக்கிறோம். அவர் அன்பின் பித்தம் பயப்பட கர்த்தர் என்னை காண்கின்ற தேவன். அந்த உருவனப்பாட்டு நமக்குள்ள கொண்டு வர வேண்டும். அதனால் அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன? யாக்கோப் என்றால் என்ன? யாக்கோப் என்றால் என்ன? இஸ்ரவேல் என்ன? இங்க இருக்கிறீங்க. யாக்கோப் என்றால் என்ன? இஸ்ரவேல் என்றால் என்ன? ரெண்டும் ஒன்று. மாம்சத்தில் நாங்கள் தேவனை தேடி வரும் பொழுது எப்படி இருந்தோமா? எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் கனம் பண்ணுங்க. கடவுள் இவர்தான், தெய்வம் இவர்தான் என்று யாக்கோப்பு முன்னே இருந்த மாம்சத்தில் இருந்த மனிதன் தேவனை கனம் பண்ண வேண்டும். நாங்கள் அழைக்கப்பட முன்ன தெரிந்து கொண்ட தேவனை நீ கனம் பண்ணும் பொழுது, அதை மதிக்கும் பொழுது அவரை நீ ஆராதிக்க வந்திருக்கிற உன்னையும் என்னையும் இஸ்ரவேலாய் மாற்றினார். அப்ப இஸ்ரவேலாய் மாற்றினவர் இப்ப என்ன சொல்றார்? இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் இங்கே சந்ததி என்றார், வம்சத்தார் என்றார். சந்ததியா இருந்ததை வம்சமாக்கினார். கரங்களை தட்டுங்க. அந்நியோன்யத்துக்குள்ளே கொண்டு வந்தார். எத்தனை புரியுது உங்களை? எத்தனை? ஐயோ கை பாவம். வாசிங்க இந்த வசனத்தை புரிந்து தெரிஞ்சு தட்டுங்க. சொன்னதுக்கு தட்டுறீங்க. இங்க ஒரு விஷயம், சந்ததியாரே வம்சத்தாரே. சந்ததியா இருந்தவரை வம்சமாக்கினார், உறவு ஆக்கினார், அந்நியோன்யம் ஐக்கியத்துக்குள்ள ஒரு மனதை ஆக்கினார். ராமன் சொல்லுங்க. ஒரு மனமாக்கி நீங்க எல்லோரும் அவர் பேரில் இனி அவர் பயபக்தி, பயபக்தி, அந்த பயபக்தியோட நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அந்த தெய்வ பயத்தோட. அப்பதான் நீ சபை கூட விட்டுவிட மாட்டாய். நீ ஆண்டவருடைய அன்பை கூறி வருவாய். நீ அதிகால வேளையில கர்த்தரை தேடி அழைக்கும் பொழுது அந்த உன் சரீரம் எல்லாம் ஒருமுனப்படும் பொழுது ஆண்டவர் வம்சத்தாராக மாற்றினவருக்கு முன்பாக நாங்கள் துதிக்க வருகிறோம். சபை நடுவிலே நாங்கள் அவரை துதிக்கிறோம். சபை நடுவிலே அவரை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். சபை நடுவிலே அவரை நாங்கள் ஆராதிக்கிறோம்.
24வது வசனம் சொல்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரத்தையும் அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் நம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதற்கு பின்னால் சொல்கிறார், மகா சபையிலே நான் அவரை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனையை செலுத்துவேன். ஆம் என்று சொல்லுங்க. ஒரு பொருத்தனை வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொருத்தனை என்றால் என்ன? ஒப்பு கொடுக்கிறது. ஆண்டுக்கு முன்னாடி ஒப்பு கொடுக்கிற நாளுக்கு நான் என் வாழ்க்கையில் பெரிதான அற்புதங்களை செய்ய தேவன் உருவனப்படும் பொழுது அந்த பொருத்தனையை நீ செய்துவிட்டு சில நேரம் வசதிக்கேற்றபடி நாம் மாறிடுவோம். நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து ஆண்டவருக்கு ஏற்றபடி நாங்கள் வாழும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்குள்ளான பலமான காரியங்களை செய்ய சர்வ வல்ல தேவனாய் இருக்கிறார் என்று நாங்கள் பார்த்தோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் மகா சபைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், ஒருமனப்பாட்டோடு வந்திருக்கிறோம். ஒவ்வொருடைய எண்ணங்களை அறிகிற ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். நாங்கள் அந்நியமாய் வாழ்வதற்கு இந்த ஒருமனப்பாடு எவ்வளவு அவசியம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனம் வேண்டும். நம் மீட்பர் இயேசு சொன்னார், மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 19 சொன்னார், அல்லாஹ்வும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்கிற இந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில் ஒருவனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் வீட்டில் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அல்லாமல் உங்களில் 2 பேர், உண்மையா 2 பேர், ஒரு மனதோட, ஒரு இருதயத்தை ஏக சிந்தியோடு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு மனதாக 2 பேர் சேர்ந்தால் இந்த உலகத்தை ஆட்ட முடியும். ஒருவனப்படுற அந்த அந்நியோன்யம் எங்கள் உறவிலே வர வேண்டும். அவன் யார், இவன் யார், அவன் வேற ஜாதி, இவன் வேறு ஜாதி, வேற இனம், இவன் வேற காரியம், அவன் வேற அழைப்பு, அவர் வேற சபை, இவர் அந்த சபை, இந்த சபை, எத்தனையோ போராட்டம் நமக்குள்ள. நீ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்த எங்களுக்குள்ள இருவர் ஒருமனப்பட்டால் இந்த நாட்டை அசைக்கணும். அதாவது சொல்கிறார், என்ன சொல்கிறார்? உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்கிற எந்த காரியத்தை குறித்தும் பூமியில் ஒருவனப்பட்டிருந்தால். பாருங்க, எத்தனை பேர் என்று சொல்லவில்லை, 2 பேராக இருந்தால் நீ ஒருவனப்படுகிற அந்த மகிமையின் ராஜா நமக்குள்ளே கலங்கி வருவார். வேற்றுமை இருக்கக்கூடாது, எங்களுக்குள்ள வேறுபாடு இருக்கக்கூடாது, அழைப்பு வித்தியாசம் இருக்கலாம். தேவன் ஒருவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். ஒருவனப்பாடு ஆவிக்குரிய வாக்கிலே நமக்கு வேண்டி இருக்கிறது. அதுதான் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். அது எது வேண்டிக் கொள்ளுங்களோ அது கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவனப்படுங்க. ஒருவனப்படும் போது கணவன் மனைவிக்குள்ளே வேற்றுமை இருந்தால், கணவனுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை என்றால், கணவனுக்குள்ளே தாழ்மையான எண்ணங்கள் இருக்குமானால் நீங்கள் எப்படி கூடி ஜெபிக்க முடியும்? எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியும்? எப்படி உங்களுடைய வாழ்க்கையை கொண்டெடுக்க முடியும்? சிவஜனமே, 2 பேர் இந்த கணவன் மனைவி கூட நீங்கள் ஒருவனப்பட்டால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம். நீங்கள் ஒருவனப்பட்டால் தான் உங்கள் வீட்டில் வெளிச்சம். நீ ஒருவனப்பட்டால் தான் உன் பிள்ளைகள் பின்பற்றும். நீ ஒருவனப்பட போல தேவனுடைய மகிமையை காண வரும். அநேக குடும்பங்களில் இன்றைக்கு கணவனை மதிப்பதில்லை, மனைவியை மதிப்பதில்லை. இன்றைக்கு அநேக காரியங்களை தாங்களை பெரியதாக்கி குடும்பத்திலே இன்றைக்கு அநேக பிளவு காரணம் ஒருவனப்பாடு இல்லை, அந்நியோன்யம் இல்லை. நீ கிறிஸ்தவனா இருந்து ஏழு ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு ஒருவிடப்படாத காரணம் உங்களுடைய சரீரத்தின் மேட்டுமை ஏக சிந்தை இல்லாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவனப்பாட்டு நம்முடைய வாழ்க்கையில தேவை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சகோதரி பெரிதாக எழுப்பினால் நீ சிறியவனாக இருக்கலாம், ஆனால் பின்பற்றிப்பார், அதை விட இரட்டத்துணையை ஆஸ்வதிப்பார். ஒரு மகனுக்குள்ள ஒரு தேவனுடைய மகிமை இருக்குமானால் உன்னை தாழ்மைப்படுத்தி உனக்குள்ள எல்லாம் ஒரு வேற்றுமை எண்ணம் இல்லாமல் மனைவி கணவன் மேல் உண்மையாய் இணைந்து இருப்பாளானால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். இன்றைக்கி ஏன் குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வர்ற கையில் கூர்றமாய் வரும், இல்லாமல் போகிறது காரணம் உங்களுக்குள் ஒற்றுமை இல்லை, உருவப்பாடு இல்லை. கணவன் இணைத்து வைத்த வாழ்க்கையில் கணவனால் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஒருவனப்படும் பொழுதுதான் தேவன் அங்கே அற்புதங்களை செய்வார். ஒருவனப்பட வேண்டும். இது தேவனால் உண்டாகிருக்கு. அதனால் அவர் சொல்லுகிறார், எல்லாம் உங்களில்
2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியமா இருந்தாலும் எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென்னு சொல்லுவோமா? ஆமென்னு சொல்லுங்க. அதுதான் 20வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் 2 பேராவது, சரி 3 பேராவது என் நாமத்தில் எங்கே கூடுகிறீர்கள், அது இடம் தேவையில்லை. ஒருமனப்படும் பொழுது நீ எந்த இடத்தில் கூடுகிறாயோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன். கத்த சொன்னார், நான் அங்கே வருவேன், உங்கள் மத்தியில் நான் வருவேன், நான் அங்கே வாசம் பண்ணுவேன், உங்கள் நடுவிலே இருப்பேன் என்று சொன்னார். வானத்தையும் பூமியை படுத்த சர்வ வல்லவர் அங்கே வந்து இறங்குவார். ஒருமனப்பாடுவன் வேற்றுமை உங்கண்டா அவங்களுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர். நீ என்ன நான் என்ன பெருமை பேச்சு அங்கே அந்த காலத்தை இந்த காலத்தை என்னையா கால் முறிஞ்சா போச்சு, ஒரு நரம்பு தொட்டா போச்சு. வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று சேருங்க. உங்கள் குடும்பமும் தேவனுடைய ராஜ்யமும் கலக்க வேணுமானா நீங்கள் ஒன்று சேருங்க. 2 பேர் காணுமையா. அதுலேயே இந்த சபையில் 2 பேர் நீ ஒருமனப்பட்டு பாருங்கள். கர்த்தர் தானாகவே வந்து இந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்வேன். எங்களுக்குள்ளே வேற்றுமை. அவர் பெரியார், இவர் பெரியார், இவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன, இவருக்கு என் கணம் கொடுக்கணும், இவருக்கு என் மதிப்பு கொடுக்கணும், இவர் என்னான்னு பெருசா பார்க்கணும். இன்றைக்கி ஒருமனப்பாடு அந்நியம் நம்ம வாழ்க்கையில் தேவை. இதை செய்தியை கேட்குற பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் 2 பேர் ஒன்று சேர்ந்து பாருங்கள். 2 தண்டவாளம் வந்து தான் சரி ட்ரெயின் எத்தனையோ மக்களை கொண்டு போக முடியும். ஒன்று அப்படி இப்படின்னா அவ்வளோதான். மாட்டு வண்டிலையும் பாருங்கள், அவங்க அந்த 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 முகுகண்டு கட்டுவாங்க. அந்த கட்டும் பொழுது மாட்டு 2 சமனாக கட்டுவாங்க. மாடு 2ஆக ஓட வேணும். குதிரை பாருங்கள், எல்லாவற்றிலும் ஆண்டு 2 போடும் வேகத்தை ஒருமனப்படும் இந்த உலகம் போய் சேரும். மனைவி அப்படித்தான் தண்டவாளம் மாதிரி. நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி இருக்கணும். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ரெயினை கற்றுக்கொண்டு சேர்ப்பார் பரலோகத்தில். ஆமென்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. விட்டு கொடுங்க ஒருவருக்கு ஒருவர். ஐயோ என்ன மனைவி இப்படி இருக்க, மனைவிக்கு அதிகமாக காரியங்கள் தேவனுக்குள்ளே வந்தால் ஒருமனப்படுங்க. அந்த விஷயத்தை கணவனுக்குள்ளே அதிகமாக இருந்தால் கீழ்ப்படிங்க, ஆண்டவர் உயர்ந்த இடத்தில் கொண்டு போவார். நானும் நீங்களும் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக ஒருமனப்பாட்டு அந்யோன்யத்தில் இருக்கும் பொழுது தான் கர்த்தர் இந்த காரியங்களை செய்கிறான்னு பார்க்குறோம். இங்கே ஒரு சம்பவத்தை பாருங்கள். அப்போஸ்தல காலத்தில் இயேசு சீசருக்கு ஒருமனப்பட்டபொழுது நடந்த சம்பவம். அங்கே ஒருமனப்பட்டபொழுது நடந்த காரியத்தில் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு காரியத்தை பாருங்கள், என்ன நடந்ததுன்னு பாருங்கள். நாட்களில் நடந்த காரியம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பத்தலோமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோவும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். இவ்வளவும் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார். ஆண்டவர் இங்கே வந்து ஆண்டவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தின்படி நிறைவேற்றி போயிட்டு அவர்களை இங்கே கலிலேயாவுக்கு முன்பாக இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த ஊழியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள், ஒருமனப்பட்டார்கள். ஏன் ஆண்டவர் சொன்னால், நான் புறப்பட்டு போகிறேன், போகிறபடி அதே மாதிரி நான் திரும்ப வருவேன். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், ஒருமனப்படணும். இந்த ஒருமனப்படுற விஷயத்தில் ஊழியம் செய்த இந்த ஊழியக்கால் மத்திய இன்னொரு விசேஷமான ஒரு சகோதரி ஊழியம் செய்தார். அந்த சகோதரியாக மரியாள் என்ன ஊழியம் செய்தார், இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு மாம்சத்தில் வெளிப்படுவதற்கு தேவனை பரிசுத்தமுள்ள கன்னியை தேடி எடுத்து அந்த கன்னியின் வயிற்றில் அவள் ஒரு பெரிய ஊழியம் செய்தால் இந்த மாம்சத்தில் இயேசுவை பெற்றுக் கொடுக்க இந்த உலகத்தை கொண்டு வர அவள் அந்த ஊழியத்தை எடுத்துக்கொண்டார். அப்போ உலகத்தில் இருக்கிற பொழுது மரியாவிற்குள்ள இயேசு வாழ்ந்தார், கெற்பத்தில் இருந்த குழந்தை. ஆனால் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவர் பரிசுத்த அவர் நிரப்பப்பட்டவர்களுக்கு மாத்திரம் தேவன் ஆவியாய் வந்திருப்பார். எத்தனை புரியுது? மரியாள் கெற்பத்தில் துவக்கும் பொழுது தேவனுடைய ஊழியத்தை செய்ய அந்த மனிதனால் வெளிப்பட்ட இயேசுவை சுமந்தார். ஆனால் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவர் ஒருமனப்படுகிறார். 2வது வரிகளை எடுத்துக்கொள்ள அவர் சொன்னார், நான் போய் தேத்திரவாளை உங்களுக்கு அனுப்புவேன், அந்த பரிசுத்தாவி உங்களுக்குள் வரும். அந்த ஆவியை, அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படியா மரியாளும் இந்த கூட்டத்தில் இணைந்து கொண்டார். அடுத்த வருஷத்தை வாசிப்போமா. அங்கே இவர்கள் எல்லாரும், அங்கே அவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட
ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் ஜெபம் பண்ணி தரித்திருந்தார். கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு வயிற்றில சுமந்த தன் பிள்ளை அல்ல, அதை தேவன் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி போட்டு பின்பு பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவதற்கு இந்த மரியாளும் இந்த ஊழியக்காரர் கூட ஒருமனப்பட்டிருந்தார். அந்த பரிசுத்தாவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள கரங்களை தட்டி ஆண்டவன் என்று சொல்லுவோமா? எந்த ஊழியக்காரனாக எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் நாங்கள் ஒருமனப்படுவதா பரிசுத்தாவியான நமக்குள்ள நிரப்புவார். அந்த பரிசுத்தாவின் வல்லமினால நாங்கள் இயேசுவின் வருகை வரைக்கும் நாங்கள் ஓட வேண்டும். அதுக்கு எந்த ஊழியக்காரனாலும் நீ ஒருமனப்படு, தேவ திட்டத்தில் தேவ தரிசனத்தோடு நீ ஒன்றாய் இணைந்து கொள். கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். மரியாதை இன்றைக்கு அநேக ஒரு பகுதி அவர் கடவுள் என்று கும்பிடுறார்கள். இதே மரியாதை இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டபடி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்படியா இந்த சீசனை கூட கூடி வந்தாலாம். கரங்களை தட்டி சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த மகளை அவ்வளவு பெரிய ஊழியர் செய்த வக்கே பெருமை இல்லை, மேட்டுமை இல்லை. சீசரோடு இருக்குமாலா நான் நீங்கள் எம்மாத்திரம் ஜீவனுள்ள இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களுக்குடைய வளர்ச்சி இல்லாத காரணம் ஒருமனப்பாடு, பிரான்மை, எரிச்சல், கோபங்கள், வைராக்கியம் ஏதோ ஒன்றை மனதில் வைத்து நான் நீ பெரியவன் என்றதுனால உன்னுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லை, சபையிலேயும் வளர்ச்சி இல்லை. நாம் விட்டு கொடுக்கிறோம். ஒருமனப்பட்ட அன்புல விட்டு கொடுக்க வேண்டும். அங்கே பார்க்கிறோம் மரியாதை அங்கே கூட நின்றார். நடந்தது என்ன? திரும்பவும் அவர்கள் ஒருமனப்பட்ட பொழுது நடந்த திரும்ப ஒரு ஒருமனப்பாட்டை ஆண்டவர் கொடுத்தார். 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அந்த ஒருமனப்பாடு எப்படி வந்தது? திரும்ப அவர்கள் ஒருமனப்பட்டார்களாம். வாசிப்போமா? பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு என்ன செய்தார்கள்? வந்திருந்தார்கள். பெந்தெகோஸ்து என்றால் என்ன? கிரேக்க பாஷையிலே பெந்தெகோஸ்து 50வது நாள். இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட 50ஆம் நாள் அவர்கள் ஒன்று கூடினார்கள். பிந்து என்றால் 5, பிந்துஸ் என்றால் 50 என்று குறிப்பிடப்படுது. பிந்துனாஸ் என்றால் 500 என்று சொல்லப்படுது. இங்கே நாங்கள் பார்க்கிறோம் பெந்தெகோஸ்து 50வது நாள் என்ன நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் அதே காரியம் என்ன செய்தார்? ஒருவர் கூட விலகிக் கொள்ளலை. ஒருமனப்பட எல்லாரும் ஒன்றாக வந்தார். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. ஒருமனப்பாட்டில் அந்த காரியம் வந்தது பாருங்க. இதே பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு அவர்களுடைய வீட்டுக்குள்ள படுக்கையில, வேலைக்கு போகல, ஏதாவது காரியத்தை சாட்டி போகல, ஆண்டோட சமூகத்தை விட்டு என்ன நெருக்கங்கள் உபத்திரங்கள் வந்தாலும் அந்த ஆண்டோட சமூகமே எனக்கு மேன்மையானது என்பதை வாழ்க்கையில பெரிய போராட்டம் கொடுப்பார். ஆனால் ஆண்டோடைய நாளை நீ திருடி அந்த நாட்களை விட்டு நீ விலகி இருக்கும் பொழுது உபத்திரங்கள் அதிகமாய் வரும். ஆனால் அவர்கள் ஆவியை பெற்றார்கள். பரிசுத்த ஆவி ஒன்றை பெற்ற பின்பு மறுபடி கூடினார்கள். அந்த கூட்டத்தில் ஒருவர் கூட குறைந்து போக ஒருமனப்பட்டார்களாம். ஆமென் சொல்லுங்க. ஒருமனப்பட்டார்களாம். அப்படி என்ன நடந்தது? அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, அப்பொழுது பாருங்க திரும்ப குடும்பம் டபுளான ஒரு வல்லமை இறங்குறது. என்னவா? அப்பொழுது பலத்த காற்று முழக்கத்தை போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருமனப்பட்ட பொழுது மீண்டும் ஒரு அக்கினி வல்லமை அந்த இடத்தை நிரப்பிச்சார். அப்போ நடந்த விஷயம் பெரிதான ஒரு பெரிய காரியம் நடந்தது. என்னதான்? அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அக்கினி வடிவத்தின் நாவை போல ஒரு அபிஷேக வல்லமை வந்து இறங்கப்படுது. ஒரு அல்ல, ஒரு ஆள் அல்ல, 2 பேர் அல்ல. சில சபையில் சில பேர் அபிஷேகம், சில பேர் உட்கார்ந்து, சில அம்மன் இருக்கும், சில பேர் ஏதோ ஒன்று இருக்கும். அத்தனை பேரும் அக்கினி இறங்கிச்சு. அத்தனை பேரும் தேவனுடைய வல்லமை அக்கினி இறங்கி சென்று பார்க்கிறோம். அக்கினி இறங்கி என்ன நடந்தது? அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியான தந்தரணிய வரத்தின்படியே. இங்க ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரே ஊழியம் அல்ல, ஒரே அழைப்பு அல்ல. பரிசுத்த ஆவியான ஒருவர் நிரப்பும் பொழுது அவர்களுக்குரிய வரங்களையும் அவர்களுக்கு கொடுத்த காரியங்களை கர்த்தர் பிரித்து கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் எல்லா ஊழியர்களும் ஒருமனப்பாட்டுக்குள் வந்தது.
நான் பாஸ்டர், நான் பாஸ்டர், நான் மூப்பரன்னா நான் மூப்பர், நான் அதண்டா அது இல்லை. உனக்கு எந்த வேலை ஆண்டவர் கட்டளைகிறாரோ அதில் நீ செய்து நிறைவான அபிஷேகம் ஒன்றாக இருக்கும். என்று சொல்லுங்க. அல்லேலூயா. நீ இதை பெருக்கும் பொழுது உனக்கு ஒரு அபிஷேகம், இன்னும் பிரசங்கம் எனக்கு ஒரு அபிஷேகம் இல்லை, அபிஷேகம் ஒன்று தான். அல்லேலூயா. வேத வித்தியாசம். தேவன் ஒருவர். ராம் என்று சொல்லுங்க. அவர் நிரப்புவார், வல்லமையா நம்ம நிரப்புவார். நீ ஒருவர் உன்னை நான் நீ அற்பமாக என்ன கூட அழைப்பு வித்தியாசம், வரங்கள் வித்தியாசம். ஆனால் தேவன் ஒருவர், நிறைவு ஒருவர், அபிஷேகம் வல்லமை உள்ளது. ஆமென்னு சொல்லுங்க. ஆமென்னு சொல்லுங்க. கீழ்வாசனத்தை வாசிப்போம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் அப்ப வானத்தின் கீழன்னா பூமிக்குரிய சகல தேசத்தாரையும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அப்ப தேவ பக்தியுள்ள ஒரு யூதர்கள் அந்த இடத்துல வந்து வாசமா இருந்தார்கள். அந்த இடத்துல இருந்தார்கள். அங்கே ஒரு சம்பவம் காண்பிக்குது, அங்கே ஒரு விஷயம் மட்டும் தெரிய வருது. என்னன்னு பாருங்க. அந்த சத்தம் உண்டான பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்து ஒருமனப்பட்டு வந்த பொழுது தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள். இங்கே ஒரு ஆச்சரியம் என்னென்றால், அவர்கள் தங்கள் பாஷையில் அவர்கள் இன்னொருவரோட பாஷையில பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் வந்து இருக்கிறார்கள். அங்கு ஆச்சரியம் நடக்கிறது. ஒருமனப்பட்ட பொழுது ஆண்டவர் இன்னொருவருடைய பாஷையை இன்னொருவன் பேசும்படியான ஒரு கிருபி அங்கே ஊற்றுகிறார். இது அந்நிய பாஷையில பற்பல பாஷைகள், மொழியிலே வித்தியாசமான பாஷைகள். அந்த இடத்துல அப்படி கொடுக்கும் பொழுது என்ன நடந்தது? பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட பொழுது கலக்கமடைந்தார். பாருங்க, இன்றைக்கு இன்னொரு மொழியில இன்னொருவன் பேசும் பொழுது அவர்கள் கலக்கமடைந்தார். எப்படி இது ஆச்சுன்னா, ஒருவனப்படும் பொழுது உனக்கு ஒரு கான்செப்டை ஆண்டவர் ஒரு மொழிபெயர்ப்பை ஆண்டவர் கொடுத்து தன்னை யார் என்று அறியும்படி அந்நிய ஐக்கியத்தின் உறவை தேவன் ஏற்படுத்தினார். கலங்களை கட்டி தேவனுக்கு ரெண்டு சொல்லி எத்தனை பேர் இங்கே நிற்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? ஆச்சரியப்படப்பட்டார்கள். எந்த மொழியில் அவர் பேசுகிறானே, இது என்னுடைய தாய்மொழி அல்ல, எப்படி பேசுகிறாரே. இன்றைக்கு பாஷைகளை கற்றவர் இன்றைக்கு என்ன செய்தாரா? அங்கே ஆதியாகமம் 11வது வசனத்தில் பிரித்தெடுத்த மொழியை இன்றைக்கு பலர் மத்தியில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. காரணம் என்ன? என்ன காரணம்? எதை குறித்து பேசுகிறேன்? ஒருமனப்பாடு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருமனப்பாடு வரும்பொழுது இன்றைக்கு ஆண்டவர் புரியாதவனை புரிய வைத்து அவனை ஒருமனப்படுத்த தேவன் மொழிகளையே ஆண்டவர் மாற்றி அமைத்தாரா? அல்லேலூயா. மொழிகளை அவர் நமக்கு சாதகமாய் மாற்றிக்கொண்டார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அப்படி இருக்க அல்ல, எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? ஆச்சரியம். இது ஒரு ஆச்சரியம். காரணம் என்ன சொல்லி? காரணம் என்ன? ஒருவனப்பாடு. ஆமன், இங்கே தான் நிற்கிறோம். காரணம் என்ன? ஒருவனப்பாடு. கலிலேயா ஒன்று சேர்ந்தார்கள். கலிலேயாக்காரர்கள் அங்கே இருக்கும்போது கலிலேயாக்காரர்கள் இந்த யூத பாஷை பேச மாட்டாங்க. தெளிவான யூத பாஷையில் பேசும்போது ஆச்சரியப்பட்டார். எப்படி? இதன் மீத்தன் தேவனை அறியும்படி கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல எந்த விதமாய் அவர் தன்னுடைய காரியம் வெளிப்பட வேண்டுமோ அவைகளை ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு காரணம், நானும் நீங்கள் ஒருவனப்படும் பொழுது அற்புதம் நடக்கும். ஒருவனப்படுவது விடுதலை உண்டாகும். ஒருவனப்படுவது சமாதானத்தை தேவன் கொடுப்பார். அவைகளை தான் இங்கே நடந்திருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி அவர்கள் ஒருவனப்பட்ட பொழுது வல்லமையால் நிரப்பப்பட்டது. அப்பொழுது ஒரு காரியம் முன்னே தேவன் திக்கு தரிசனமாக சொல்லியிருந்தார். யூவரிலே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார். கால வருஷங்கள் கண்டது. இந்த நேரத்தில் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் யூவரால் சொல்லப்பட்டது இங்கே நிறைவேறி கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். 16வது வசனத்தில் இருந்து பாருங்கள் என்ன நிறைவேறுவது. 16 வாசிங்க. அப்போ சொல்லல 2ஆம் அதிகாரம் 14. அதில் நில்லுங்க.
அப்போ 2ஆம் அதிகாரம் 2:16 தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன நடந்தது? யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-32 வரை வீட்டை வாசிங்க. அங்கே சொல்லப்பட்டதை இங்கே நிறைவேறுவதை பார்க்கிறோம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவர்களை வீட்டில் வாசிங்க. யோவேல் சொன்னப்பட்ட அந்த காரியத்தில் அங்கே என்ன முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்? பரிசுத்தாவியான ஊற்றப்பட்டது. இன்னைக்கு தேவ பிள்ளைகள், சிறிய பிள்ளைகள் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, சொற்பனங்கள் காணுகிறார்கள் என்று சொன்னால் இது அவர்களுடைய சொந்த எண்ணத்தில் தோன்றவில்லை. தேவன் அன்று சொன்னதை தேவன் நிறைவேற்றும்படி சபையில பரிசுத்தமான தேவ பிள்ளைகள் ஒருவனப்படும் பொழுது அக்னி ஜுவாலையினால பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள், சொற்பனங்களை காண்கிறார்கள். இது கடைசி நாள் நடக்கும் என்று சொன்னது இன்றைய நாள் அநேக உண்மை உள்ள சபையில தேவன் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார், நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார். அதுக்கு ஒற்றுமைப்படுத்தி அதை என்ன அதுக்கான ஒரு சப்போர்ட் கொடுப்பதில்லை, அதுக்கான ஒரு உதவி, அதுக்கான ஒரு நம்பிக்கையை கொண்டு வருவதில்லை. ஆனால் தேவன் இவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் மேல் தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றி முடிப்பார். அவர்கள் அதை காத்துக்கொள்ள வேண்டும். அதை காத்துக்கொள்ளாவிட்டால் காற்றப்பட போய்விடும். அதற்கான ஒப்பு கொடுத்த அர்ப்பணிப்போடு அவர்கள் இருக்க வேணும். காரணம் என்ன? ஒருவனப்பாடு சொன்ன தீர்க்கதரிசனம் எங்கே வந்து நிறைவேறணும்? சொல்லுங்க என்ன எங்கே நிறைவேறினது? ஒரு சொல்லுங்க, எங்கே நிறைவேறினது? சுவா சொல்லு, எங்கே நிறைவேறினது? எங்கே நிறைவேறினது? இங்கே தான் இருக்கிறீங்க. நிறைவேற ஒருவனப்பாடு இருந்த இடத்துல. ஆமாட சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைவேற்றியது எங்கே? ஒருவனப்பாடு இருந்த இடத்துல. எங்களுக்குள்ளே இந்த வேற்றுமை வரக்கூடாது. நம்ம ஒரே ஜீவனுள்ள இயேசுவை விசுவாசிக்கிறோம். உயிர் போனாலும் இயேசுவை தெய்வம் என்று அழைத்த நாம் மரண பரியந்தம் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உன் வீட்டிலே ஆண்டவர் சொன்ன வீடுகளை நிரப்புவேன் என்று வீட்டுக்குள்ளே ஒருவனப்பட்டவர் நிறைத்தார் என்று நாங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 நாம் வீடுகளில் மேலும் அவர் உங்கள் மத்தியை கொண்டு இறக்குவார். அந்த மகிமையை அவர் இழந்து போகாதபடி காத்துக்கொள்வார். இதன் நிமித்தம் கர்த்தரின் திட்டம் நிறைவேறுவதை பாருங்கள். அது என்ன? அதுதான் இப்பொழுது நாம் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? கவனிங்க. இதுதான் அந்த ரகசியம். நம்ம தெரிஞ்ச வசனம் 46-47 வாசிங்க. என்ன நடக்கிறது? அவர்கள் என்னது சொல்லுங்க, உலகமாக சொல்லுங்கம்மா. என்னது? இதுதான் இங்கே என்ன? அவர்கள் ஒருவனப்பட்டதாய் ஒருவனப்பட்டதாய் தேவனுடைய சபையில் அனுதினமும் கொண்டார். என்னைக்கு கொண்டு வரும்? நாளைக்கு கொண்டு வராது. நாளைக்கு கொண்டு வரும், கொண்டு வராது. தேவஜனமே, இன்றைக்கு முன் வீட்டில் அபிஷேகம் இருக்க வேண்டுமானால் தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் ஒருவனப்பட்டு தேவனுடைய ஆலயத்தை அனுதினமும் தரித்தார்கள். அனுதினமும் இயேசு வருகை வரைக்கும் அந்த ஒப்பு கொடுத்ததை மறுதளிக்காமல் அவர் நடந்தார்களாம். அதனால் என்ன நடந்தது? வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு அப்பொழுது அவர்கள் மகிழ்ச்சியோட இயேசுவின் இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் அவர்கள் அங்கேயே ஒப்பு கொடுத்து தேவன் வருகைக்காக ஆயத்தமுள்ளவராய் தங்களை பலப்படுத்த. இதுதான் ரகசியம். அப்பம் விட்டது என்னென்றால் இயேசு வரும் பொழுது அவர் சொன்னார், எங்களுடைய அப்பத்தை புசிக்கிறவர்கள் நாம் வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படும்படியாய். நாங்கள் ஒவ்வொரு வாரம் அதை சொல்லி நாங்கள் அந்த அப்பத்தை இரத்தத்தை புசிக்கிற நோக்கம் என்ன? இயேசு வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றுதான் அடையாளம். அதான் நல்ல அடையாளம். மகிழ்ச்சியோடு என்ன இல்லை? என்ன இல்லை? அதுதான் ஒருவனப்பாட்டில் என்ன இருக்காது? பிராண்மை இல்லை, எரிச்சல் இல்லை, விரோதம் இல்லை, பகை இல்லை, அது இல்லை, இது இல்லை. எல்லாம் ஒரே இயேசுவின் பிள்ளைகளாய் மாறுவோம். அப்படி ஒரே கபடமற்ற இருக்கும் பொழுது போஜனம் பண்ணி
தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் ஜனங்களுக்கு எல்லா இடத்திலையும் தயவு பெற்றார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னை தினமும் அவர் என்ன செய்தார்? சபையில் அங்கே சேர்த்து கொண்டார், அணைத்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். தேவச்சனமே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஐக்கியம், ஒருவனப்பாடு வேண்டும். அவர்தான் பவுல் இப்படியாக சொல்லுறதை பார்க்கிறோம். ரோமரில் கவனிங்க, 15ஆம் அதிகாரத்தில் 5:6 சொல்கிறார், நீங்கள் ஒருவனப்பட்டு, பவுலடியார் சொல்லுறாரு, நீங்கள் ஒருவனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவின் பிதாவானவரை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தி பொறுமையும் என்னது? பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை என்ற ஒரே நோக்கமுடையவளாய், சிந்தையில் ஏகம் என்றால் ஒருவனப்பாட்டு, ஒரே நோக்கம். சிலர் சொல்வார், நான் நினைத்தது நீ சொல்லிட்ட, நான் பேசுகிறத நீ சொல்லிட்ட, நான் இதைத்தான் நினைத்தேன் நீ சொல்ற. இது ஒருவனப்பாடு. இந்த ஏக சிந்தையும் சிந்தையா இருக்கும்படி உங்களை, இது ஒரு வரம், ஒரு வல்லமை. தேவன் ஒருவனப்பட ஆண்டவரை கொடுக்கிறார். ஏனென்றால் நாம் மனசால ஒருவனப்படும் பொழுது தேவன் ஏக சிந்தைக்குள்ளாய் எங்களை அனுக்கிரகம் பண்ணுவாராம். ஆமென் என்று சொல்லுங்க. நித்திர உள்ளவர் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அனுக்கிரகம் பண்ணுகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். மேலும் சொல்லுகிறார் பவுல், பாருங்க 16வது வசனத்தில் 12:16 சொல்லுகிறார், ஒருவருக்கொருவர் 12:14 ஒருவருக்கொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையாளர்களை சிந்தியாமல் தாழ்மையாளருக்கு இயங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று, நீங்க உங்களை புத்திமான் என்று எண்ணி பைத்தியமாய் போயிடாதீங்க. ஏக சிந்தையோடு தாழ்மை உள்ளவராக மீட்டுமையான எண்ணங்களை எண்ணாதீங்க. மீட்டுமை வேண்டாம். அவன் எனக்கு இப்படி செய்தான், இவன் இப்படி செய்தான், நான் இவனுக்கு செய்து காட்டுறேன், அவனுக்கு செய்து காட்டுறேன். இன்றைக்கு தேவையில்லாத கட்டங்களை பண்ணி விரோதத்தை உண்டு பண்ணி மீட்டுமையினால் இன்றைக்கு அநேகர் தேவனுடைய காரியத்துக்கு முன்வர முடியல. மீட்டுமையினாவே உனக்கு ஒருவன் தீங்கி செய்தால் அவனை நீ மன்னித்து உனக்குள்ளே கொடுக்கப்பட்ட உண்மையான அன்போடு நீ பழகப்பார். உன்னுடைய அங்கங்களே ஒருவனப்பட வேண்டும். உங்கள் அங்கமே உனக்கு விரோதமாக இருந்தால் எப்படி குடும்பத்தில் சகோதரங்களுக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள நாம் ஒன்று கூடி ஒருவனப்பட முடியும்? பழி வாங்குவது தேவன் பார்த்து கொள்வா. நீ அந்நியுண்ணியப்பட்டு நீ அந்த காரியத்தில் வர வேண்டும். அதுக்குள்ள நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். மேலும் இது நிமித்தம் எதை நிறைவேற்றுகிறாராம்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், நீங்கள் ஏக சிந்தையாகும், ஏக ஒரே மனசாகவும் ஏக சிந்தையாகவும் ஏக அன்புள்ளவளாயிருந்து இசைந்த, அதாவது ஒன்று சேர்ந்து ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து ஒருமனப்பட்டு ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை அப்ப தேவனுடைய சந்தோஷம் என்ன? இவர்களும் படி செய்கிறவர்கள் தேவனை நாம் சந்தோஷப்படுத்துறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை பிடிச்சி ஆக்குறோம், அவரை மகிமைப்படுத்துறோம், அவரை நாங்கள் எங்களுடைய அந்நியோன்யத்தில் அவருடைய உள்ளத்தை நாங்கள் தொடுகிறோம். சகோதரா சகோதரியே, இந்த உருவப்பாட்டில் எத்தனை விதமான காரியங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மை இந்த நிறைவாக்கும் சந்தோஷம், இதற்கு இணைந்த ஆத்துமாக்களை ஒரு மனதோடு ஒன்றாக சிந்தித்து சந்தோஷத்தில் நிறைவேற்ற வேண்டும். சந்தோஷத்தோடு கொண்டு நிறைவேற்றுவோம். சரி, ஒரு மனத்துக்கு அடிப்படை இயேசுதான். ஒரு மனத்துக்கு அடிப்படை இயேசு. எப்படி? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28 சொல்லுகிறார், யூதனானாலும் யூதன் என்றும் கிரேக்கியனும் இல்லை, அடிமை என்றும் சுயாயினம் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றில்லை, நீங்கள் எல்லோரும் இயேசுவுக்குள் ஒன்றாய் ஒருவனப்பாடாய் இருக்கிறோம். அவன் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுக்குள் நாங்கள் அங்கங்களாய் இருக்கிறோம், தலையாய் இருக்கிறோம்.
அந்த ஒருமைப்பாட்டு எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்க. அநேக பிரச்சனை இருக்கலாம். இன்றைக்கி என்னுடைய பிரச்சனை வேறையே, என்னுடைய காரியம் வேறையே, நான் வேறு கவலையில் வந்திருக்கிறேன். காரணம் என்ன? உன்னுடைய ஒருமைப்பாடு. மனைவி அங்கே இருக்கலாம், கணவன் இங்கே இருக்கலாம், இங்கே மனைவி இருக்கலாம், கணவன் அங்கே இருக்கலாம். ஆனால் அந்நியம் தெரிவோர் மூலம் இன்றைக்கு அநேக காரியங்களை நான் ஒற்றுமை கவலைப்படுத்தாமல் சந்தோஷமாக நான் ஒருவர் பேசிக்கொள்ளும் பாருங்கள். தேவன் நடுவராக இருந்த அந்த ஒருமைப்பாட்டு ஐக்கியத்தை கொண்டு வருவார். உன் பிரச்சனையை உடைப்பார், தேவைகளை சந்திப்பார், உன் காரியம் நிறைவேறும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்வில் ஒருமைப்பாடு அந்நியம் நம்முடைய தேவைப்படுவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? யாராக இருந்தாலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஒன்றாய் இருக்க தேவன் விரும்புகிறார். எபேசியரில் பவுல் சொல்லுகிறார். சீக்கிரமாக வாசிப்போம். எபேசியர் புத்தகத்தை இதை அநேக இந்த நாட்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றதுனால நான் பேசுகிறேன். எபேசியரில் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியர்கள், ஓகே, அதான் வாசிங்கம்மா. பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய். இனி நாங்கள் அந்நியர் இல்லை, பரதேசி இல்லை. ஏன் தெரியுமா? நமக்கு எல்லாம் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் நீ அந்த ஆள் இல்லை, இந்த ஆள் இல்லை. நாங்கள் கிறிஸ்துக்கள் ஒரே பிள்ளைகளாக இருக்கிறோம், ஒரே அந்யோன்யமாக இருக்கிறோம். பரிசுத்தவான்களும் கூட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து சபையை கட்டி நிறுவித்துக் கொள்ளுகிற தரிசனத்தை அமைத்து, அந்த தரிசனத்தில் இருக்கிற அந்த தரிசனத்தின் அத்திவாரத்தில் கட்டப்பட்டவர்களாக இருங்கள். அதுக்கும் இயேசுதான் மூலக்கல்லாக இருக்கிறார். எங்கே அழைக்கப்பட்டீர்களோ, எப்படி அந்த ஊழியம் கொடுக்கப்பட்டதோ அந்த காரியத்திலே நாம் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்ததாக, அர்ப்பணிப்பதாக, அல்ல தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிப்பை கொடுத்த தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அப்போ சொல்ல 4ஆம் அதிகாரம் 11 சொல்கிறது, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாக எண்ணப்பட அவரே என்னங்க மூலக்கல்லானாரா. அவரே நமக்கு மூலக்கல்லாக இருந்தாரா. அல்லேலூயா. வாசிங்க 20வது வசனத்தை, அதாவது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20 திரும்ப வாசிங்க. அப்போஸ்தலராலும் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல், இயேசுவின் மேல் மாளிகை முழுவது. மாளிகை என்றால் நாம் யாரு? நாம் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆலயமாய் இணைந்து கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தை நிரப்ப சபையை நாங்கள் என்ன செய்கிறோமா? எழும்பும் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. நாங்கள் இசைந்து வரும் பொழுது, ஒன்று கூடி வரும் பொழுது நிச்சயமாகவே நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஒரு வீடு கட்டும் பொழுது அங்கே அந்த அத்திவார கல்லை அவர்கள் அந்த கல்களை அரைத்து என்ன செய்வார்கள் என்றால் நீருக்கு நீர் கட்ட மாட்டார்கள். காரணம் என்ன? அது இடிந்து விழுந்துடும். அது குறுக்க வைத்து கட்டுவார்கள். அப்போ இசைந்து கட்ட வேண்டும். அப்போ மாளிகையை நாங்கள் இசைந்து, நாங்கள் ஒவ்வொரு கற்களும் இசைந்து இருக்கும்போது அந்த ஆலயம் மகிமையை நான் நிரப்பப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. கிருபையினாலே அது உயர்த்தப்படும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தான் அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. நாம் தேவனுடைய சமத்தில் கட்டப்பட்ட மாளிகை கூட்டியிட ஒருமனப்பட்டு நாம் இன்றைய தேவனுக்குள்ளே நிரப்பப்பட்டு வந்திருக்கிறோம். ஆகவே தேவச்சனமே, அந்த அந்நிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் ஒருகுணப்படுவோம். ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம், ஒரே மகிமையின் தேவனை நாம் ஆராதிக்க அவர் எங்கள் வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை செய்வார் என்று பார்க்கிறோம். அதுதான் வசனம் சொல்கிறது, அவர் தன் சொந்த இரத்தத்தினால் சம்பாதித்து அவர் சபையை கட்டினாராம். அங்கே அன்னை தினமும் கொண்டு வந்து அவர் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புகிறார் என்று பார்க்குறோம். அப்போ சில காலத்தில் வேறு யோவான் மற்றும் பல ஊழியர்கள் கிறிஸ்துவாசிகள் கூடி வருகையிலே அப்படி ஒரு மனதுடன் ஜெபம் பண்ணினார்கள். அப்பொழுது என்ன நடந்ததாம்? அப்போ 4ஆம் அதிகாரத்தில் அதே அதிகாரத்துக்குள்ளால் பார்க்குறோம் என்ன நடந்தது. 31, 32 தெரிஞ்ச வசனம் என்ன சொல்கிறாராம்? அப்போ சிலர் பண்ணின போது
அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் ஜெபம் பண்ணுற பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டங்கள் ஒரே இருதயம் ஒரே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு ஒருவனப்படப்பொழுது இது அவன் பெரியவன் சின்னவன் என்று சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? அங்கே வந்த விசுவாசிகள் திரளான கூட்டங்கள் ஒரே இருதயத்தோடு இருந்தார்கள், ஒரே மனதோடு இருந்தார்கள், வேற்றுமை வேறுபாடு இல்லாமல் ஒரே பிள்ளைகளாக இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் இங்கே வார சபை கூடினோன்னு எல்லாரும் ஒன்றாக நின்று நாங்கள் டீயை காஃபியை குடித்து நாங்கள் ஐக்கியப்படுற காரணம் ஒரே மனசுள்ள ஒரே பிள்ளைகள். முடிந்தவன ஓடுவது, முடிந்தவன பாய்கிறது, முடிஞ்சவன அவர்கள் தங்களுடைய காரியங்களுக்கு போவார். தேவச்சனமே இருந்த கொஞ்ச நேரம் நாம் எல்லாம் அந்யோன்யமாக இருந்து டீயை காஃபியை குடிக்க மனம் விட்டு பேசி அல்ல சந்தோஷமாக தேவன் சொன்ன காரியங்களை பேசும் பொழுது ஒரு மனசு என்ன செய்யும்? சந்தோஷத்தான் நிரப்பப்படும். கவலைகள் ஆறுதலை எங்களால் கொடுக்க முடியும். தேவச்சனமே நாங்கள் விட்டுவிட்டுட்டு புறான் மேலே எரிச்சலை கோபங்களை ஏதோ தங்கள் வேலையில் ஏதோ செய்யும் பொழுது ஊழியம் மட்டும் பெரிய தாளந்தை பிடிப்பார்கள். ஆனால் செய்ய வேண்டிய காரியத்தை விட்டு ஓடிடுவார்கள். நீ முதல் செய்துவா, தேவன் அந்த ஒருவனப்பாட்டை ஆண்டவர் கொடுப்பார். அவர்களை நீ உண்மையாக நடந்துப்பார், தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இங்கே ஒரு ஒருவனப்பாட்டை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இந்த முக்கியமாக இந்த விஷயத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு மனதாக இருந்தபோது 4 பேர்கள் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்தார்கள். என்ன விஷயம் சொல்லுங்க? 4 ஊழியர்கள் விசுவாசிகள் 4 பேர் ஒரு விசுவாசத்தோடு உருவனப்பட்டு ஒரு காரியத்தை செய்தார்களாம். வாசிப்போமா? மார்க்கின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், கவனமாய் கேளுங்க. 1ஆம் அதிகாரம் மார்க்கின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வாசிக்க கேட்போம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு இயேசு திரும்பவும் அந்த கப்பர்நகூமுக்கு வந்தாரு. அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் அவர் ஒரு வீட்டில் இருக்கிறார் ஜனங்கள் கேள்விப்பட்ட அவர் வீட்டில் போய் அங்கே இருந்து அவர் என்ன செய்கிறார்? ஜனங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து நோயாளிகளுக்கு அவர் ஜெபித்துக் கொண்டு இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தார். உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு இங்கே ஒரு ஜனம் என்ன செய்தார்கள்? அந்த இடத்துல வரும்பொழுது வாசலில் நிற்க போகாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஜனம் நிறைந்து உள்ளுக்கு இருந்து வெளியிட ஜனம் நிற்கக்கூடிய அளவுக்கு ஜனங்கள் வந்து நிறைந்திருந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அவர்களுக்கு அவர் என்ன செய்தாரா? வசனத்தையே போதித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இங்க பார்க்கிறோம், அந்த நேரத்தில் ஒரு 4 பேர் படுக்கையில் இருக்கிற திருவாக்காரனை தூக்கி கொண்டு அவர்கள் அந்த இடத்துல வருகிறார்கள். அப்போ அக்கறையோட கொண்டு வர்றாங்க. பாருங்க, அந்த 4 பேரும் என்ன செய்தாலும் அக்கறையோட பொறுப்போட இங்கே போனால் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுப்பார் என்ற விசுவாசம் அவனுக்கு இல்லை. அந்த 4 பேர் இருந்தால் அக்கறை ஒன்றா. நாம ஏதோ கடமைக்கு ஊழியம் செய்கிறோம், ஏதோ பேருக்குடிய கொடுத்த ஊழியத்தை ஒழுங்காக செய்கிறோம். அக்கறை உள்ளவனாக இருந்தால் இவருக்கு எப்படியாவது விடுதலை கிடைக்கணும், இவனை இந்த இடத்தில் கொண்டு போனால் சுகம் கிடைக்கும் என்று அங்கே 4 பேர் ஒன்றுவிடப்பட்டார்கள். பாஸ்டர் அல்ல, வல்லம ஊழியக்காரன் அல்ல, வரம் பெற்றவர்கள் அல்ல. அவன் 4 பேருடைய விசுவாசத்தை தேவன் கண்டார். இந்த 4 பேர் ஒருவனப்பட்டாலே இந்த எத்தனை விதமான காரியங்களை சபைக்குள்ள தேவன் செய்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 4 பேரும் என்ன அக்கறையோடு ஒருவனப்பட்டார்கள். ஒன்று சேர்ந்தா நீ இல்லை, நீ கொண்டு போ, நீ நான் கொண்டு போ, இல்லை நீ விட்டுட்டு போ, நான் இல்லை. அதுக்கு 4 பேர் பிரயாசப்பட்டாங்களா? கரங்களை கட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அந்த 4 பேரை ஒருவன் கூட சோர்ந்து போகலை. அந்த அந்நிய ஐக்கியத்தின் உறவை நாங்கள் பார்க்கிறோம். அந்த 4 பேரும் ஒருவனப்பட்டார்கள். அவர் ஒருவனப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இயேசுவிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேர. பாருங்க, இந்த இடத்துல ஜனம் அதிகமாக இருந்தபடி அந்த நோயாளி இந்த 4 பேர் சுமந்து அவர்கிட்ட நெருங்க முடியலை, போக முடியலை. சின்ன வீடு, ஜனங்கள் பெருத்து போய் நிற்குது.
ஆனால் இந்த நேரத்தில் அவர் ஒரு முடிவு எடுத்தார்கள் பாருங்க. என்ன முடிவு எடுத்து பாருங்க. அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். எப்படியாவது இவனுக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று ஆட்டு ஒரு வீடு. அவன் வீட்டுக்காரன் கூட இருப்பானா கத்தி இருப்பானா நமக்கு தெரியல. அவன் வீட்டை மனவனை பிரிச்சு எடுத்தாங்க பாருங்க. அவனோட விசுவாசம் எப்படியாவது நான் இயேசுவிடத்தை கொண்டு போகணும். அதற்கு ஒரு திறந்த வாசலை மனதோடு திறந்து கொடுத்தான் அந்த வீட்டுக்காரன். சொல்லுங்க, வீட்டுக்காரன் ஒப்பு கொடுத்தான், அர்ப்பணித்தான். நீங்கள் இன்றைக்கு அர்ப்பணிப்பில்லை, ஒப்பு கொடுத்தல் இல்லை. இன்றைக்கு நீங்க கொடுத்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள உன்னை அர்ப்பணிப்பாய் ஈவனாய் கொடுக்கவில்லை. வீட்டை பிரித்தார் ஒரு வீட்டுக்காரன். கொண்டு வா, நீ கொண்டு வந்த 4 பேருக்கு சொன்னா, நீ உன் வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு வேண்டும். இல்லாததை இருக்கிறவரை மாத்திர ஆண்டவர் உன்னிடத்தில் உள்ளதை தேவனுக்கு என்று பிரித்து கொண்டு பார். அந்த வீட்டுக்காரன் கூறிய பிரிச்சான். அது ஒரு பெரிய அர்ப்பணிப்பு, அது பெரிய தரிசனத்தை கொடுத்தான். அந்த நேரம் அந்த 4 பேர் உரைக்கிறார்கள், குறைக்குள்ள இறக்கினார்கள். பாஷைங்க என்ன நடந்தது? இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. என்னது சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க உங்களை தான் பார்த்து சொல்றேன். இயேசு ஆத்த விசுவாசத்தை, அவன் 4 பேர்த்த விசுவாசத்தை பார்த்தா. தேவஜனமே, நாங்கள் ஒருவனப்பட்டால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த இடத்துல வரம் பெற்ற ஊழியக்கார தேவையில்லை. ஐக்கியத்தின் ஒருமைப்பாடு உனக்கும் எனக்கும் இருக்குமானால் அழிந்து போற ஜனங்களை, நோயில உள்ள ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து சபையில் வைப்பார். எனக்கு உனக்கு வேற்றுமை, பிராண்மை, எரிச்சல், ஏக சிந்தை, அந்த ஜாதி இந்த ஜாதி, அந்த மொழி இந்த வார்த்தை, இன்ன இனம் என்று நீ வேறு பிரித்துக் கொண்டு மனசுக்குள்ள நீ வைத்துக் கொண்டு நீ சபைக்குள்ள வருகிறாய். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு சபைக்கு நான் எச்சரிக்கிறேன். யாராயிருந்தாலும் ஒரு உணப்பாட்டை வைத்துக்கொள். ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் மாட்டுவார். அந்த 4 பேருடைய விசுவாசத்தை இயேசு பார்த்தார். 4வது வாசியில் வாசிங்க. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். அவர்கள் எந்த இடத்திலே பாருங்க, அவள் அந்த முயற்சியை விடையில. நாங்கள் திரும்ப பிள்ளைகள் சோர்ந்து போகிறோம், கொஞ்சம் சோர்ந்து போயிடும். சோர்விலான நாம் தேவனுடைய காரியங்களை மேற்கொள்ள முடியலை. அடுத்த கட்டத்தை என்ன செய்ய முடியாது, நான் சோர்ந்து போகிறோம். நீங்கள் எடுத்துக்கொண்ட விஷயத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. யாக்கோப்பு இதுக்கு ஒரு பதில் சொல்லுகிறான். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 22 முயற்சி எந்த காரியத்தை கொண்டு வந்தது வாசிங்க. யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 22. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு. இந்த விசுவாசம் காணுங்க, அவனுடைய விசுவாசம் கிரியை 4 பேரும் ஒன்று சேர்ந்தார்கள். அவருடைய விசுவாசம் ஒருவனப்பாட்டில் இருந்தது, ஒருவனப்பாட்டு கூட இருந்தது. அந்த ஒருவனப்பாட்டு என்ன நடந்தது? கிரியைகளோட கூட முயற்சி. அந்த கிரியையோடு அவன் என்ன செய்தார்களாம்? முயற்சியை கைவிடல. கலங்கத்தை தட்டி சொல்லுங்களேன். அல்லேலூயா. முயற்சியை கைவிடல. அந்த முயற்சியோட விசுவாசம் இருந்தது, ஒருவனப்பாடு இருந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் கிரியை விட்டு கொடுக்கல. அதை காரணம் முயற்சி. சோர்ந்து போயில. ஒருவேளை கூறிய பிக்கும்போது கைகால கிரிக்கலாம், அல்லது கை எல்லாம் அவனுக்கு கிழிஞ்சிருக்கலாம் 4 பேர் யாருக்காக. ஆனால் அவங்க அதுக்காக விட்டு கொடுக்கல. அவனை சொல்லுங்க, அவன் அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரை அவர்கள் அந்த காரியத்துக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். ஒருவனப்பாடு, ஒருவனப்பாடு. அவர்களுக்குள்ளே பெரிதான எதிர்பார்ப்பு இருந்தது. அவர்களுக்குள்ளே பெரிய ஒரு விடுதலையை காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே தான் நான் பார்க்குறோம் தேவஜனமே, கர்த்தர் இயேசு சொன்னார். மார்க்கு அங்கே 5வது வசனத்தில் இயேசு அவர்களை பார்த்து விசுவாசிகளை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி. இயேசு அவர்களை யாரை நோக்கி? அவர்கள் விசுவாசத்தை யாரை நோக்கி? இந்த 4 பேரை நோக்கி. கவனமாக இருங்க. அந்த அந்நியோன்யப்பட்ட ஐக்கியப்பட்ட 4 பேரை நோக்கி, திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது இங்கே என்றார். கவனிச்சு பாருங்க.
நாங்கள் வேதத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு என்ன பிரச்சனை, அவங்க செய்த அந்த காரியத்தில் என்ன நடந்தது என்றால், அங்கே ஒருவருக்கு ஒருவர் என்ன ஊக்கமாக அன்புள்ளவர்களாக இருந்து அன்பு சகல பாவங்களையும் அன்பு சகல பாவங்களையும் மூடும். அந்த அன்பு எப்படி மூடினென்றால், சட்டத்துக்கு விரோதமாக ஒருவன் ஞானஸ்தானம் எடுக்கிறோம், அவன் தானே அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று அவன் மனம் திரும்ப வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது. ஒருவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவன் மனம் திரும்ப வேண்டும். அதான் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது நாங்கள் அவர்கள் பேபிசரி கொடுத்து அவர்கள் இருந்து உன் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர்ல 2ஆம் அதிகாரம் 28 என்ன சொல்கிறது? நீங்கள் மனம் திரும்பி ஒருவருக்கு பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவி வரங்களை பெற்று அப்பொழுது பரிசுத்தாவி வரங்கள். அப்படின்னா அவனவன் தான் அவன் தன்னுடைய பாவங்களுக்கு அவன் அறிக்கையிட்டு அவன் ஒப்பு கொடுத்து அவன் மனம் திரும்பினாத்தான் ரட்சிப்புண்டாகும். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்குறோம், 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? திரும்பி 5வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு எப்படி அந்த அதிகாரம் கொடுக்கும்? எப்படி அவன் அவன் பாவ மன்னிப்பு அவன் தானாக பெற்றுக்கொள்ளாமல் இயேசு எப்படி அவனுக்கு அந்த பாவ மன்னிப்பை கொடுத்தான்? தேவஜனமே, அவனுடைய படுக்கை, அவன் வியாதி, அவனுடைய வேதனை, அவனுடைய காரியங்கள் படுத்த படுக்கையா இருந்த நம்பிக்கை அற்று போயிருந்தான். அவனுக்கு விசுவாசம் இல்லாமனா இருந்தான். இந்த எழுப்புறப்படுது அவனுக்குள்ளே தேவனுடைய மகிமை இறங்கினபடியாத்தான் பாவ மன்னிப்பை இயேசு கொடுத்து, இனி நீ பாவம் செய்யாது என்றான். படுத்தவன் எழுந்தினா எப்படி இருக்கும்? இதே 4 பேர் விசுவாசம் நல்லது. ஆனால் நோயாளி நோயை விட்டு எழுந்திருந்து ஒன்றுமில்லாமல் துள்ளும் பொழுது விசுவாசிப்பானா விசுவாசிக்க மாட்டானா? அதை கர்த்தர் அவனுக்கு மன்னிப்பை கொடுத்தார். அவனுக்கு ஆண்டவர் பெரிதான ரட்சிப்பை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவனப்பட்ட ஆவியும் ஒருவனப்பட்ட செயல்பாடும் இருக்கும் பொழுது கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்வார். அப்போஸ்தலர் 10:43 அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் அவருடைய நாமத்தில் பாவ மன்னிப்பு பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். இயேசு குறித்து எப்படி சாட்சி கொடுத்தார்களா? பாவம் மன்னிப்பு பெறுவதற்கு தீர்க்கதரிசி உரைக்கப்பட்ட அவர் மன்னிப்பு அவங்க 4 பேர்கிட்ட விசுவாசத்தை கண்டு அவனும் மனம் திரும்புவதை நாம் அந்த நோயின் மூலமாய் நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஒருவனப்படம் இல்லாமல் காரணம் என்ன? ஏன் அது ஒருவனப்பாடு இல்லை? 1 பேருது 3ஆம் அதிகாரம் 1 பேருது 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமா? மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் ஒருமனப்பட்டவளாகவும் இரக்கமுள்ளவர்களும் என்ன உள்ளவளாக? இரக்கமுள்ளவளாக, சகோதர சிநேகம் உள்ளவளாக, மன உருக்கமுள்ளவளாக, இணக்கமுள்ளவர்களாக இருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து நமக்கு தீமை செய்தார், தீமைக்கு தீமையை செய்ய வேண்டும் என்று சிலர் துடிக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு மனிதனுடைய ஒருவருக்கு ஒரு காரியம் நிறைவேறவில்லை, அதனுடைய பெரிய போராட்டங்கள் வந்தது. அதுக்காக நாங்கள் அவர்கள் உதவிக்கு போனோம். ஆனால் அவன் ரட்சிக்கப்பட அவன் மனம் திரும்பி அவற்ற காரியத்தையும் தேவன் நிறைவேற்ற வேண்டும், அவரையும் கற்று காப்பாற்ற வேண்டும், அவருக்கு ரட்சிப்பு கொடுக்க வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளைகளுடைய விருப்பம். நாம் தீமைக்கு தீமை செய்வதல்ல, அழிவுக்கு அழிவு செய்வதல்ல. எந்த கொள்ளை அடிக்கிறவனும் பயங்கரவாதியும் கொலைகாரனும் விபச்சாரக்காரனாக இருந்தாலும் அவனை பாவம் மன்னிப்பு கொடுத்து இயேசு ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அதுதான் அவர் சொல்லுகிறார், தீமைக்கு தீமை செய்யாமலும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை கட்டி சொல்லுவோமா? அதை அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து ஆசீர்வதிங்க. அதை நாங்கள் அதைத்தான் ஆசீர்வதிப்போம். எல்லாரையும் தீமை செய்ய மாட்டோம், மந்திர சூரியன் செய்ய மாட்டோம், செய்வினை செய்ய மாட்டோம், நாசமாக போட்டு சொல்ல மாட்டோம், வாழ்க்கை என்று வாழ்த்துவோம். ஏன் தெரியுமா? கிறிஸ்து இயேசுவின் தன்மை அதுதான்.
அவனை ரட்சிப்பு கொண்டு வரும், நரகத்தை விட்டு வெளியே கொண்டு வர வேண்டும், பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். எந்த கொடியவனாக இருந்தாலும் அவனை மன்னிக்க வேண்டும். அவள்தான் எங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். எங்களோட வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பதற்கு தேவன் மகிமையின் ராஜாவாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 12:3-4 இச்சகம் பேசுகிற எல்லோரும் உதறுகளை பெருமைகளை பேசி நாவை கத்தரி அறுத்து போடுங்கள், அவர்கள் தங்கள் நாவல்களால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையவை, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் எங்களை வாயால் பேசுகிறோம், எங்களை வாயால் திட்டுறோம். எனக்கு ஒரு சகோதரன் சொன்னார், அவன் செய்ததை நினைச்ச எங்களால் பொறுக்க முடியலை, அவன் எப்படியாவது ஏதாவது நடக்கணும், இந்த வாய் இதை நான் சொல்லுவேன் என்றார். தீமைக்கு தீமை சரி காட்டினால் எந்த மனிதனை கற்று அடி போடுவார். நீ தீமையா என்ன அவனை ஆசிர்வதி, அவனை மன்னி, உன் காரியங்கள் கற்று நிறைவேற்றுவார். உன் வாழ்க்கையை நிறைவேற்ற உன் பிள்ளைகள், உன் குடும்பங்களை, உனக்கு வரும் சந்ததிகளை தேவனை ஆசீர்வதிப்பார். நாம் பிள்ளைகளை மறந்து பேசுகிறோம். ஏண்டா தேவன் தீமைக்கு தீமைகள் எதை அறுக்கிறாயோ அந்த காரியத்தை விதைத்ததை அறுப்பார்கள். அதனால் நாம் தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், கடவுளுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், அவர் விரும்புகிறபடி எங்கள் வாழ்க்கையில் சேர வேண்டும். ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுகிறார்? ரோமர் 12:10 சொல்லுகிறார், பிரியமானவர்களே, பழி வாங்குவது எனக்குரியது, நான் அதை செய்வேன், நானும் பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் பழி வாங்காமல் அவங்களுக்கு அச்சுவீங்க. அது எங்களோட காரியம் இல்லை, தேவன் அதை பார்த்துக்கொள்வார், அதை தேவன் எடுத்துக்கொள்வார். பிலிப்பியர் 2:3 சொல்வது, ஒன்றையாவது வாதினாலும் வீண் பெருமையாக செய்யாமல் மனத்தாழ்மையோடு ஒருவருக்கொருவர் தங்கள் மேன்மை உள்ளவர் என்ன கடவுள், மனத்தாழ்மையோடு மன அமைதியோடு. ஆண்டவர் இயேசு சொன்னார் லூக்கா 2:22-24, தங்கள் ஒருவன் பெரியவனாக இருப்பார் என்று அவர்களுக்கு வாக்குவாதம் உண்டாயிட்டுதான். யார் பெரியவனாக இருப்பார் என்று அது எங்களுக்கு வேண்டாம். அவை எங்களோட வாழ்க்கையில் அது தேவையில்லை. தேவன் அவர்களை விரும்புவதும் இல்லை, தேவன் அவர்களை நேசிக்கிறதும் இல்லை. தேவஜனமே, நான் இன்னும் சில சம்பவங்கள் இருக்குது இந்த காரியத்தில், இந்த அந்யோன்ய ஐக்கியத்தின் காரியங்களை நான் தொடர்ந்து பேச நீங்கள் இந்த இடத்துல இந்த வார்த்தையை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். இதை உண்மையாய் ஒன்றாய் நினைத்து நீங்கள் ஆண்டவருக்குள்ளே ஒப்பு கொடுங்கள். கடைசியாக யோவான் 17:21 சொல்கிறது, அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கும் பிதா நீர் என்னை அனுப்புகிறதை உலகம் விசுவாசிக்கத்தக்கதா, நீர் என்னிடத்தில் நான் உம்மிடத்தில் இருக்கிறது போல அவர்களும் என்னிடத்தில் ஒன்றாக இருக்கும். எல்லா ஆத்மாக்களையும் எல்லா ஜனங்களையும் ரட்சித்து ஒன்றாக வைத்திருப்பதற்கு இயேசு கிறிஸ்து உருவாகவே இந்த உலகத்தில் அடிமருவமாய் வந்து தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த பிதாவின் சாயலில் வந்த இயேசு கிறிஸ்துவை அந்த இயேசுவின் சித்தத்தின்படி செய்கிற இவனும் பிதாவின் பிள்ளைகளாய் மாற்றும்படியா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உருவப்படுவோம், தேவனுக்கு உண்மையாக இருப்போம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் நிறைவான காரியங்களை செய்வாராக. எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய உண்மையாய் அந்த அந்யோன்ய ஐக்கியத்தின் உறவுக்காக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிறைவான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியாது. அவர் சொன்னதை செய்யும் வரை நம்மை விட்டுவதில்லை. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவியோ குடும்பமோ நீ இன்றைக்கு ஒருவனப்பட்டுப்பார். உன் மனைவியை சொல்ல நிற்க அல்லது உன் கணவனுடைய சொற்களை தட்டாதே. ஒருவனப்பட்ட பாவ வாழ்க்கையில் விட்டுவிடுங்க, பாவ செயல்களை விட்டுவிடுங்க. குடும்பத்தில் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோமாண்டா, நீ இன்றைக்கு பாவ செயல்கள், குடி, வெறி, விபச்சாரங்கள், பொய், பிரடத்தல் இதையெல்லாம் விட்டுட்டு நீ குடும்பத்தில் அல்லது சபையில் ஒருவனப்பட்டு ஒன்றாக நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அழைத்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார்.